அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. அடிச்ச நீயே வரியா? இவனா? இவன் என்ன போட்டுருவான்றியா? சிங்கமுடி முத நீ போய் நம்ம டீமோட மரியாதையை காப்பாற்ற போடா. பையன் சார் இந்த பால்சாமி. தாவேக அரசு மேல, அறநிலைத்துறை மேல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. அறநிலையத்துறையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் வருவாய் அதன் புனிதமான நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஆளுநர் உரையில இடம்பெற்றிருக்கு. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா வாழ முடியுமா? அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற பாஜகவுடைய குரலாகத்தான் தாவேக அரசும் சொல்லுதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. அந்த ஆளை யாருன்னு நினைச்சேன்? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? ரமேஷ் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறாங்க, ஏன் ரத்து பண்ணாங்க, என்ன காரணம் சொல்லணும்ல. சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ ரமேஷ் அவர்கள் கிட்ட இருந்து வந்த அந்த பதில் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவு திருப்தியா இருந்தது. அந்த கோவில்களில் பொதுமக்களுக்கு தேவையான தங்குமிட வசதிகள், அடிப்படையிலான கழிப்பறை வசதிகள் போன்ற இந்த வசதிகளை மேம்படுத்துவதை காட்டிலும் இவர்கள் கமர்ஷியலாக கோவில்களுக்கு திருமண மண்டபங்கள் கட்டுவதிலும் வணிக வளாகங்கள் கட்டுவதிலும் எங்க பாட்ட காசை கண்ட இடத்துல நீ இறச்சி விட்டுருக்க. இன்னைக்கு உன்னை செம பெரட்டு பெரட்டா விட மாட்டேன். அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இந்த திட்டங்களை துவங்கியதன் காரணமாக நாம் அதையெல்லாம் ரத்து செய்து அறிவிச்சிருந்தோம். டேய், வேற ஆயத்த கையாண்டாளுங்க. ஆட்ட திசை திரும்புது. அவ்வளவு பேர் ஸ்டடி மைண்டோட விளையாண்டு நம்ம டீமுக்கு வெற்றியை தேடி கொடுங்க. பாஜகவும் வலதுசாரிகளும் சொல்றது இதுதான். இவங்களுக்கு ஜக்கால்டி வேலை எல்லாம் ஏன்டா நடக்காது? நாங்கெல்லாம் விஸ்வாமித்திர பரம்பரை. சூப்பர். இப்ப பாரு, அறநிலையத்துறை பள்ளி கல்லூரியில் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணமா நான் உன்னை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குன்னூர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில எக்ஸாம்பிள் சொல்றாரு. கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. என்னடா சும்மா அவன நொச்சுன்னு குத்தின்னு போல ரத்தம் வர எடுத்தியா ஒரே சொருகு கதை முடிச்சது. குன்னூரிலே மல்டி லெவல் கார் பார்க்கிங் கொண்டு வரப்பட்டது என்று அந்த திருக்கோயில்களுக்கு வருகின்ற பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு வருமானத்தை உயர்த்துவதற்காக. ஐயோ பயப்படாத, இங்கோ நரிதான் ஊழையிடுது. ஆனால் கோயில் நிதியவே 10 கோடி எடுத்து அங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து எந்த விதமான பொதுமக்களும் பக்தர்களும் கேட்கல. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அங்கே மல்டி லெவல் பார்க்கிங் கொண்டு வந்தால் ஏய் பாபு, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? மாத்திரை கித்திரை தான் சாப்பிட்டியா? வருமானம் பெருகும். அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோவில்களுக்கு அடிப்படையில கழிப்பறை வசதி கூட கிடையாது. அந்த வருமானம் திருக்கோயில்களுடைய மேம்படுத்துகின்ற பணிகளுக்கு உதவும் என்பதற்காகத்தான். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அந்த பணிகளை மேற்கொண்டோம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. பக்தர்களும் பொதுமக்களும் கேட்பதெல்லாம் கோயிலுக்கு உள்ளே சென்று மனநிறைவோடு தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும் பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தான் பக்தர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை செய்தாலே போதுமானது. சுத்தமா பேசிட்டா போட்டுக்கடா. இன்னும் சொல்ல போனா கடந்த 5 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசின் நிதி உதவியோடு பழனியில பாத்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவமனை கட்டுவதற்கான நிதி உதவியை ஒன்றிய அரசு தருவதற்கு தயாராக இருந்தது. ஆனா கடந்த ஆட்சியில அந்த திட்டத்தை அப்படியே கடப்புல போட்டுட்டு. நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? கேட்டா ரெக்கரிங் செலவை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடப்புல போட்டு வச்சிருந்த இந்த திட்டத்தை நாம இன்றைக்கு கையில் எடுத்து அதை துவங்குவதற்கான ஆய்வில் இறங்கியிருக்கிறோம். டீசெண்டா போ, கத்தாத அண்ணன் கத்தனா. டேய் ஓடாத, டீசெண்டா போ, காட்டி குத்துறாத, ஓடாத, டீசெண்டா போ, காட்டி குத்துறாத. திரும்ப எதுக்கு பாயிண்ட் பாடுற? மேலும் அவர் கூறுவதற்கு எனக்கு பாயிண்ட் ஆஃப் பாடல பதில் கூறுவதற்கு அனுமதிக்க வேண்டும். திரும்ப எதுக்கு பாயிண்ட் பாடுற? எனக்கு பாயிண்ட் ஆஃப் பாடல.
உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்கள் இங்க பாருங்களேன், எவ்வளவு பெரிய அந்த குதிரை பேரம் நடந்திருக்கு. இப்ப பாருங்க, நல்லாட்சி கொடுப்பாங்கன்னு சொன்னா புஷ்பா ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டார். புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, கடைசியில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்திருக்கீங்கன்னு குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒண்ண தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சண்டைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. இத சபாநாயகர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த குதிரை பேரம், கழுதை பேரம் அப்படிங்கிறது எதுவுமே சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. ப்ரூஃப் இருந்தா பேசுங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுவதை இப்போதே நிப்பாட்டுங்கள் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா? இந்த குதிரை பேரம், கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. வீட்டுக்கு போய் அதை பார்த்துட்டு அழுதுடுவாரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. உதயண்ணா தம்பி தாக்கப்பட்டார். இப்போ தெருவுல போற நாய் வந்து கட்சி மாதிரி இருக்கு. பங்கு யாருன்னு தெரியுதா? தெரியுது. திமுரா தௌலத்தா சொல்றேன். ஓ உதயண்ணா தம்பிடா. நான் தம்பின்றதுக்காக ஒரே காரணத்துக்காக வந்து இப்படி வந்து படுத்துட்டு இருக்காரு பாருங்க. பாருங்க, அவர் பேண்ட்ல வந்து யூரின் போற அளவுக்கு வந்து அவங்களை வந்து பயன்படுத்திருக்காங்க. ஐயோ, நம்ம மைண்ட் எங்க போகுது? அவர் யூரின் பாஸ் பண்ணிருக்காரு, பேண்ட்ல யூரின் கரை அப்படியே தெரியுது. கிளீனா வாட்ச் பண்ணீங்கன்னா பேண்ட்ல யூரின் கரை தெரியும். பேண்ட்ல யூரின் கரை இருக்குது, அப்போ அவர் யூரின் பாஸ் பண்ணிருக்காருன்னு தெரியுது. நீ பயப்படாத, ஈஸி நார்மலா, நீ பயப்படாத. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? திருப்பி சொல்றியா? உதயண்ணா தம்பி தராதரம் ஒழிக. உதயண்ணா தம்பிடா. எந்த பயனும் இல்ல. எப்பா வாப்பா இது ஐசுல நாய் மாதிரி கொத்தி அடிப்பீங்க. திமுக கட்சிகள் ஐசுல நாய் மாதிரி கொத்தி அடிப்பீங்க. நான் வீட்டோட ஓடுமா? ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. உங்க தலைவர் வந்து சினிமால ஆட்டம் போடலாம், பட் எங்க உதயண்ணா ஆட்டத்தை, ரசிகர் மன்றத்தோட ஆட்டத்தை பார்த்திருப்பீங்க, பட் சட்டமன்றத்துல உதயண்ணா ஆட்டத்தை பார்த்துட்டீங்கன்னா உதவாநிதி ஆட்டத்தை தான் நாங்க பார்த்தோம். என்ன பாத்தீங்க? ஆட்டமா ஒரு ஆடினாரே ஒரு படத்துல. ஓகே வேணாம் மச்சான், மேல ஒரு அமுக்கு கீழே ஒரு அமுக்கு, இது ஒரு டான்ஸ். உதய அவர்கள் அந்த பேட்ச் போட்டுட்டு நேற்று சட்டசபைக்கு வந்தது வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சைல்டிஷா இருந்துச்சு. 30 நாள்லயே வந்து இந்த ஆட்சி கவுந்துரும், சரியில்லை, தெரியல, இது வந்து நியூஸ்ன்னு சார் தெரியுது எனக்கு. பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் வரத்துக்கு வருமா? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.